ஒரு பசு 40 லிட்டர் பால் கொடுக்கும். நம்ம 3 பசு வளர்ப்பதுல ஒரு பசு வளர்த்தினா போதும். அதே போல ஆடுகள் இன்னைக்கு ஒரு வருஷம் பூரா வளர்த்தினா 20 கிலோ எடை கொண்ட ஆட்டை ஒரே வருஷத்துல 40 கிலோ ஆடு எடை உள்ள ஆடுகளை கொடுப்பதற்கு அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்தோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இதெல்லாம் அதுலயே இருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க அங்க போய் பார்க்கணும். பார்த்தா தான் இந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு விவசாயிகள் அதிக வருமானம் பெறுவதற்கு, ரெட்டிப்பு வருமானம் பெறுவதற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து தெரியும். நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பிரதான தொழிலே விவசாயம் தான், வேற எந்த தொழிலும் இல்லை. அதனாலதான் என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல. நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பிரதான தொழிலே விவசாயம் தான், வேற எந்த தொழிலும் இல்லை. அதனாலதான் என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல. ஆக விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. அதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு விவசாயி மழையும் வெயிலையும் இரவும் பகலும் பாராம எப்படி ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்குறாங்களோ அது போல அந்த பயிர்களை விவசாயிகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தால் தான் அந்த விளைச்சலை பெற முடியும். ஆகவே அப்படி விவசாயியுடைய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவர் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே அனுபவ நீதியாக உணர்ந்திருக்கின்றது. ஆகவேதான் ஒரு சொட்டு தண்ணி இருந்தா கூட அதை வேளாண் பெருமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் திட்டத்தை தீட்டி நாங்கள் பல வழியிலையும் விவசாயிகளுக்கு நீர் கிடைக்க செஞ்சோம். சொட்டு நீர் பாசனத்திலாம் கொண்டாந்தோம். நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக நிதியை மத்திய அரசிலிருந்து பெற்று மானிய விலையில் 1 ஏக்கர் இருந்தால் முழுசும் மானியம். அதுக்கு மேலே எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் குறைவான தண்ணியில் நிறைவாக வேளாண் பணி செய்யலாம். அதற்கு 75% மானியம் நாங்கள் கொடுத்தோம். அதை கூட தற்போது நிறுத்திட்டாங்களே, என்னமோ கிடைக்கலன்னு நிறைய பேர் எனக்கு புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட விவசாயிகள் உபத்தொழில் கால்நடை வளர்ப்பு. எனக்கு முன்னால் சொன்னாங்க, நான் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரே பால் பண்ணையில் கிட்டத்தட்ட 1,35,000 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுறாங்க. 1,35,000 லிட்டர். ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. நேரடியாக பார்த்து ஏன் நம்ம ஏரியாவில் இந்த பசு வளர்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே அதுக்காகத்தான் அந்த எங்களுடைய சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த எல்லையில் 1020 ஏக்கராவில் 1000 கோடியில் மிக பிரம்மாண்டமான இந்த ஆராய்ச்சி நிலையம், அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம். நான் ஒரு பகுதியை அந்த மருத்துவக் கல்லூரியை நான் துவக்கினேன். அதுக்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கட்டெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு கூட நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகு ரிப்பனை கட் பண்ணி திறந்து அப்படியே பூட்டி கிடக்குது. இது விவசாயியுடைய வரப்பிரசாதம். அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நம்முடைய பசுவும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற பசுவும் கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு இலவசமாக நான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நம்முடைய சீதோஷண நிலைக்கு தக்கவாறு அந்த பசு வளர்க்கப்பட்டு ஒரு பசு 40 லிட்டர் பால் கொடுக்கும். நம்ம 3 பசு வளர்ப்பதுல ஒரு பசு வளர்த்தினா போதும். அதே போல ஆடுகள் இன்னைக்கு ஒரு வருஷம் பூரா வளர்த்தினா 20 கிலோ எடை கொண்ட ஆட்டை ஒரே வருஷத்துல 40 கிலோ ஆடு எடை உள்ள ஆடுகளை கொடுப்பதற்கு அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்தோம். மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இதெல்லாம் அதுலயே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்களாம் அங்கே போய் பார்க்கணும். பார்த்தா தான் இந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு விவசாயிகள் அதிக வருமானம் பெறுவது, ரெட்டிப்பு வருமானம் பெறுவதற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளும் அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்துக்கு அழைத்து சென்று அங்கே ஆடிட்டோரியம் வச்சிருக்கிறோம். அங்கே அவர்கள் தங்குறதுக்கு அறைகள் இருக்கின்றது. அங்கேயே தங்கி அங்கே இருக்கின்ற ஆடிட்டோரியத்தில் படமாக காணிப்பாங்க. ஒரு பசுவுக்கு என்னென்ன நோய் வருது, அந்த நோய் எப்படி தடுக்கலாம், இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, நம்ம ஊட்டியில் நம்முடைய பசு நீ பார்த்தீங்கன்னா சிந்து மாடு வளர்த்துறோம். காலக்கண்ணுக்குட்டி போட்டால் அது சரியாக பால் கொடுக்க மாட்டாங்க, அது இடையிலே இறந்து விடும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி நம்முடைய விவசாயிக்கு என்ன கன்று வேணும், காங்கியங்கால மாட்டில் காங்கியங்கால கண்ணுக்குட்டி வேணா காங்கியங்கால, கெடேரி வேணா கெடேரி, சிந்து மாட்டில் கெடேரி வேணா கெடேரி, காலை வேணாம். இன்றைக்கு அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே முடங்கி கிடக்குது. இதெல்லாம் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னும் பல திட்டம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது எனக்கு. ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணை இமைகாப்பதை போல எங்களுடைய அரசாங்கம்
அந்த விவசாயிகளை காக்கப்பட்டது. 1/4/2021 மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். 1/4/2021 மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். எந்த நேரத்தில் வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம். அதுவும் இப்போ கால நேரம் நிர்ணயிக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த விவசாயிகள் மண்டல் மண்ணா எங்க வேணா அவ விவசாய நிலத்துக்கு கொண்டு போகலாம். அங்கங்க இருக்கிற தாலுக்கா அலுவலகத்தில் ஒரு ஏக்கர் இருந்தால் ஒரு 40 யூனிட் அந்த விவசாயிகள் கொண்டு போய் நிலத்துக்கு பண்ணலாம். இதை இலவசமாக கொண்டு போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். ஆக இது விவசாயிகள் சம்மந்தப்பட்டது. ஆக விவசாயிகள் நீங்கள் என்ன நினைக்கலாம், அதை விட நிறைய இருக்குது. நானே நேரடியாக விவசாயம் இருக்கிறதுனால அதில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். எதிர்காலத்தில் நீங்கள் நினைப்பதற்கு மேல விவசாய பணிகள் மேற்கொள்ளப்படும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIARC ranked number 17 in India by IIRF.